Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. இந்த வீடியோல QRC Quick Response Code அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி எக்ஸல், வேர்டு, PowerPointல யூஸ் பண்றதுன்றதையும் டீடைலா பார்க்க போறோம். நிறைய பேர் இப்போ இதை யூஸ் பண்றாங்கன்றதுனால இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, QR கோடை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகளை பண்ணி பார்க்கலாம். QR கோடை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்ன்ற டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்-இன்ஸ் அப்படின்ற குரூப்புக்கு போங்க. இந்த ஆட்-இன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஒன்று ரைட் சைடு, லெஃப்ட் சைடு மாறி இருக்கலாம். அதை செக் பண்ணி இந்த ஆட்-இன் குரூப்பில் கெட் ஆட்-இன்ஸை கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா QR கோடை இன்சர்ட் பண்ணி நமக்கு தர்ற மாதிரியான ஒரு ஆடினை எடுக்க போறோம். அந்த ஆடின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இந்த 3 டேப்ல லாஸ்ட் டேப்ல தான் டிஃபால்ட்டா போய் நிற்கும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ற மல்டிபிள் ஆடின்ஸ் இருக்கிற இடம். இதுல ஏதாவது ஒரு ஆடினை கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆடின்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பட் நமக்கு இப்போ தேவைப்படுறது QR கோடை ஜெனரேட் பண்ற மாதிரியான ஒரு ஆட்-இன். கீ பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா QRCன்ற மாதிரி கீவேர்டு இருக்கிற அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்டர் ஆயிடுச்சு. இதுல செகண்ட் ஆப்ஷனை பாருங்களேன், QR ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்களா, இதை ஆட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனை தான் இந்த ஆட்-இனை தான் நம்ம யூஸ் பண்ணி QR கோடை ஜெனரேட் பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே லோடிங் நடக்குது. லோட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் சைட் பேன்ல இந்த QR ஆட்-இன் லோட் ஆகி என்ன பண்ண போறீங்க, எந்த வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ண போறீங்க, எந்த இமெயில் ஐடியை கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. இந்த இடத்துல இதுல HTTP நான் செலக்ட் பண்ணிடுறேன். HTTP இருக்கட்டும். நம்ம வெப்சைட்டையே கீ பண்ணுவோம், prabastech.in. இந்த இடத்துல நான் டைப் பண்ண வெப்சைட்டை ஒரு QR கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. கொஞ்சம் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்றேன். That's it. ரொம்ப சிம்பிளாவே இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதல. ரொம்ப சிம்பிளா மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற ஆட்-இனை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பாருங்களேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் இன்னொரு QR கோடை கிரியேட் பண்ண போறேன். மெயில் அனுப்புற மாதிரி ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே மெயில் அப்ளிகேஷன் மெயில் பண்ற மாதிரியான வேலையை செய்யறதுக்கு இது யூஸ் ஆகும். என்ன பண்ணலாம், இந்த இமெயில் ஐடிக்கு ஸ்கேன் பண்ண உடனே உங்க அப்ளிகேஷன் உங்களை கொண்டு போகிற மாதிரி ஒருவேளை வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை ஜெனரேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஹியூமனுக்கு புரியாத மாதிரி கோடா கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இது நம்ம பிரசன்டேஷன்ஸ்ல, ஸ்லைட்ஸ்ல, நம்மளோட இன்விடேஷன்ல, ரிப்போர்ட்ல எங்க வேணாலும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு பிக்சர் மாதிரி எல்லாருக்குமே போகுமா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் டிவைஸ்ல இதை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா மொபைல் டிவைஸ்ல இருக்கிற அந்த ஸ்கேனர் இதை ஸ்கேன் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டை ட்ரிகர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கும். லைக் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணி வெப்சைட்குள்ள போகலாம். மெயில் பண்ற மாதிரி மெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி மெயில் சென்ட் பண்ற ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோட் ஜெனரேட் ஆகும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் நடக்கும். புரியும் நினைக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இல்லையா. இதே ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸல்லையும், வேர்ட்லையும், PowerPointலயும் இருக்கு. அதையும் சும்மா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரியா, PowerPoint அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். PowerPoint ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிடலாம். இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் போயிட்டு ஆட்-இன் அப்படின்ற குரூப்ல பை ஆட்-இன்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண இந்த QR கோட் இருக்கான்னு பார்க்கும்போது இருக்குது. PowerPointலயும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அங்க பண்ண அதே ப்ராசஸ் பண்ணிடலாம். ரைட், மெயில் அனுப்புற மாதிரியான QR கோடை ஜெனரேட் பண்ணுமா, HTTP செக்யூர் ஆனதா, நான் செக்யூரா, SMS ஜியோவா, கஸ்டமான மல்டிபிள் லெவல்ல உங்களுடைய QR கோடை ஜெனரேட் பண்ணலாம். எங்கேயும் சும்மா ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணுவோம். சும்மா HTTPS கொடுத்துட்டு google.com கூட நீங்க போட்டுட்டு
அதை ஜெனரேட் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் தான், எல்லா வெப்சைட்டுக்கும் உங்களால் பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லாஸ்ட்டாக இது ஒரு ஸ்கேனரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல கூகுள்ன்றதை இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் ஆயிடுச்சு, நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்குற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் பண்ணி பார்த்தாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் இதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் என்ன மாதிரியான ஆக்ஷன் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம கிரியேட் பண்ண QR கோடை எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். மொபைலில் இது எப்படி ஓப்பன் ஆகுது, ஆக்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மொபைலில் உள்ள QR கோட் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண உடனே பாருங்கள், நம்ம google.com கொடுத்து தான் QR கோடை கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல எனக்கு google.com அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. ஒருவேளை நான் இந்த வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் வெப்சைட்குள்ளே கொண்டு போயிடும். ரைட், இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு சில QR கோடும் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த QR கோடை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனுக்கு கொண்டு போகிறேன். என்னுடைய ஸ்கேனரை அதை ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணும்போது எக்ஸாக்டாக பாருங்களேன், prabas@prabastech.in இதுதான் நம்ம என்ன பண்ணது, இந்த QR கோடுக்கு கிரியேட் பண்ண இமெயில் ஐடி இல்லையா? ஒருவேளை நான் இமெயில் ஐடி சென்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆப்ஷனில் சென்ட் இமெயிலை கிளிக் பண்ணால் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ திருப்பி நான் இதை பேக் போகிறேன். பேக் போயிட்டு அடுத்த QR கோடையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த QR கோட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா prabastech.in அப்படின்ற அந்த வெப்சைட் ஐடியை கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி உங்களுடைய மொபைல் டிவைஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இந்த பாரை கிரியேட் பண்ணீங்களோ, இந்த QR கிரியேட் பண்ணீங்களோ, அந்த ஆக்ஷன் நடக்குது. இதுதான் இதோடைய முக்கியமான ஒர்க்கே அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் ஆர் உங்களுடைய ஸ்லைட்ஸில், இன்விடேஷன்ஸில் இந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் இந்த மாதிரியான QR கோடை யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஜெனரேட் பண்ணலாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸல்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது, PowerPointலையும் இருக்குது, வேர்ட்லையும் இருக்குது. கட்டாயமாக அந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கிரியேட் பண்ணி பாருங்கள், மொபைல் மூலமாக ஆக்சஸும் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. See you in the next video. Thanks for watching.